ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆதித்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆதித்யா vlogs. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து போட் 162ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஹெட்ஃபோன் நம்ம யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. 400லேருந்து 500 வரைக்கும் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்பப்போ நீங்கள் ஆஃபர் டைமில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 400 இருக்கும். நான் ஆஃபர் டைமில் வந்து 500, 450 இந்த மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே தரேன். உங்களுக்கு எப்போ ஆஃபர் கம்மியாக வருதோ அப்போ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து இந்த போட் 162 மாடல். இதில் வந்து மொத்தம் 4 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. போட் 152, 162, 172, 182 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதோட விலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 400லேருந்து 500 வரைக்கும் ஓவர் ஆகிட்டே இருக்குது. இது எப்போ விலை கம்மியாகுதோ அப்போ வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். பாக்ஸோட பேக்கேஜிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்குது. அண்ட் கலராக கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து ஹெட்செட் கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. அண்ட் இதில் என்ன போட்டிருக்காங்க, சூப்பர் எக்ஸ்ட்ரா பாஸு, இன்லைன் மைக் ஃபார் கால்ஸு, ஆங்கிள்டு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, பிரைடட் கேபிள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து நம்மளுக்கு இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 செட் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா அடேங்கப்பா, இது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. உங்களோட மற்ற ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பாருங்கள். அண்ட் வாரண்டி கார்டு தானே? ஆமாம், 1 இயர் வாரண்டி தராங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சசரிக்கு நார்மலாக 6 மந்த் தான் கொடுப்பாங்க, இவங்க 1 இயர் தராங்க. அதுவும் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இதுன்னா மேனுஃபேக்சர் வாரண்டின்னு போட்டிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் இது ரிப்பேர்லாம் பண்ணி கொடுக்க முடியாது. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஹெட்செட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது மெட்டலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மெட்டலில். அண்ட் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் வந்து அந்த ரப்பர் கேபிள் தான். இங்கே வந்து நம்மளுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கில் இருந்து தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிரைடட் கேபிள் குவாலிட்டி நல்லா இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கேபிள் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்களா, பிரைடட் கேபிள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு துணினால் பண்ண கேபிள் தான் இதெல்லாம். அண்ட் மைக்கோட பட்டன் கூட நல்லாவே இருக்குது, டாக்டைலாக இருக்குது. பார்த்தீங்க அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேருந்து இந்த கேபிள்கோட குவாலிட்டி கூட வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பேடாக இல்லை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம கிடைக்கிற கேபிள் அந்த குவாலிட்டி தான் இங்கேருந்து வருது, நல்லா தான் இருக்குது. இங்கேருந்து தான் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இது வந்து பிரைடட் கேபிள் கொடுத்ததுனால ஓகே. அண்ட் நம்ம இந்த இது பார்த்தோம் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கோல்ட் பிளேட்டட் ஜாக்கு. அண்ட் இது ஆங்குலர் டைப்பில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம், நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஆங்குலர் டைப்பில் கொடுக்கறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எரிச்சலாக இருக்கும் பாக்கெட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த டைப்பில். நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்களா, என் ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சுட்டு அப்படி இப்படிலாம் தட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணோம். இன்னும் கீழே படும்போது எவ்வளோ சத்தம் கேட்குது பாருங்கள். இந்த ஹெட்செட்டை வந்து நான் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்னோடய ஒப்பீனியன் வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நான் ஒரு 3 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து டிவைட் பண்ணலாம். ப்ரோஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ரோஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டு. நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் லாங்காக மூவி பார்க்கணும் இல்லை பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரொம்ப லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. காது எதுவுமே வலி தெரியல. நீங்கள் இப்படியே மாட்டிட்டு படுத்துகிட்டே படம் பார்த்தீங்கன்னா கூட கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. காதுக்கு வந்து எந்த வலி எதுவும் தெரில. எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க, மெட்டலில் பண்ணல. இதுவே போட் 225 பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக மெட்டலு. நம்ம காதில் மாட்டணும், ஒரு 1/2 ஹவரில் கீழே வந்துடும். இது வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே கம்ஃபர்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட் கூட. அந்த விஷயத்தில் வந்து போட்டு கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் காதில் மாட்டுறீங்க,
காதுக்குள்ள போய் மாட்டிக்குது. அதனால வந்து ஆம்பியன்ட் சவுண்ட் எல்லாத்தையுமே வந்து உங்களை ரெடியூஸ் பண்ணுது. வெளியில என்விரான்மெண்ட் சவுண்ட் கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80% சவுண்ட் வந்து பிளாக் பண்ணுது. அதனால வந்து நீ பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப அந்த பாட்டிலேயே வந்து முழுகிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த ஹெட்செட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்து நம்ம இதுல வந்து மைக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த மைக்குக்கு வந்து டெடிகேட்டடா வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க ஹெட்ஃபோன் வந்து பாட்டு கேட்கறதுக்கு மட்டும் வாங்க மாட்டீங்க, கால்ஸும் பேசுவீங்க. இதுல நம்ம கால்ஸ் பேசலாம். எல்லாமே கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. நான் இந்த இயர்ஃபோன் மாட்டிட்டு கால் பேசினப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணல, நான் இயர்ஃபோன் தான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கால் குவாலிட்டி நல்லா இருக்கு, மைக்கோட சவுண்ட் அவுட்புட்டும் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹெட்ஃபோனோட ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இதோட கேபிள் தான் வந்து இந்த இயர்ஃபோனுக்கான ட்ரம்ப் கார்டு. நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இதுக்காக மட்டும்தான் ஒரு முக்கியமான காரணம். இந்த ஆங்குலர் ஜாக் வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு இந்த ஆங்குலர் ஜாக். அண்ட் இந்த கேபிள் குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு லைஃப் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இதே மாதிரி வந்து பிரைடட் கேபிள் மார்லியில யூஸ் பண்றேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. இன்னமும் எனக்கு அந்த மார்லி இயர்ஃபோன் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரைடட் கேபிள் இது கொடுத்ததுனால தான். நீங்க ரஃப் யூஸரா இருந்தா கூட இது வந்து உங்களுக்கு நல்லாவே லைஃப் வரும். இதெல்லாம் போதுமா நம்ம ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போதாது. மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க வந்து பேஸ் ஹெவி இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாலே வந்து பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ரொம்ப டூ ஹெவி இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை, நம்மளுக்கு தேவையான லெவலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க பேஸ் லவரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ரொம்ப விரும்பி பாட்டு கேட்பீங்க. அவங்க மென்ஷன் பண்ண மாதிரியே வந்து இது ஒரு உண்மையான பேஸ் ஹெவி இயர்ஃபோன் தான், நல்லாவே இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க பேஸ் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இன்னொன்று நான் என்னென்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இயர்ஃபோன்ல பாட்டு கேட்டேன் அப்படின்னா என்னால் வந்து ஒரு 70-80% வால்யூம் வச்சாலே வந்து ரொம்ப லவுடா இருக்கு. நான் மற்ற இயர்ஃபோன் யூஸ் பண்ணிட்டேன். இன்ஃபினிட்டியில வந்து ஒரு இயர்ஃபோன் புக் பண்ணியிருந்தேன். அது ப்ளஸ் வந்து ஆடியோ டெக்னிக்கா அண்ட் மார்லி இது 3 இயர்ஃபோன் செக் பண்ணேன். பட் அதை விட லவுட்னஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப லவுடா இருக்கு. அந்த 3 இயர்ஃபோன் வந்து இது பக்கத்தில் கூட வர முடியாது. ஏன்னா அது வந்து நான் 100% வால்யூம் வச்சாலே வந்து காதுக்கு வந்து கரெக்டாக இருக்கு. பட் இதில் வந்து நான் ஒரு 70-80% வால்யூம் வச்சாலே எனக்கு ரொம்ப லவுடாக இருக்கு. 100% வச்சேன் அப்படின்னா நீங்கள் வெளியில் என்விரான்மெண்ட் போயிட்டு வெளியில் எங்கேயா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் 100% வால்யூம் வச்சு கேட்பீங்க. அவ்வளோ லவுடாக இருக்கு. அது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து சவுண்ட் அவுட்புட் ரொம்ப லவுடாக இருக்கு. அண்ட் ட்ரிபிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் பாஸ் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பட் ட்ரிபிள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லணும் இந்த இயர்ஃபோன்ஸில். அண்ட் வோக்கல்ஸ்லாம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா வோக்கல்ஸ் நான் வந்து அந்த இன்ஃபினிட்டி ஆடியோ டெக்னிக்கா ADS-CL 100 இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணதுனால எனக்கு இதில் சுத்தமாக பிடிக்கல வோக்கல்ஸ். பட் வந்து 2 நாள் வந்து இதுதான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டு அந்த ஹெட்செட் பக்கமே போல. அதுக்கப்புறமா வந்து எனக்கு இது பழகிடுச்சு, நல்லாவே இருக்கு கேட்கறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மியூசிக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் வோக்கல் வந்து நீங்கள் பக்கத்தில் வேற ஹெட்செட் வச்சு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து, அதுவும் நான் சொல்கிறேன் ஆடியோ டெக்னிக்கா ADS-CL 100 அண்ட் இன்ஃபினிட்டி இந்த 2 மாடல் ஹெட்செட் வச்சு கம்பேர் பண்ணும்போது மட்டும் வந்து எனக்கு வோக்கல்ஸ் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. வோக்கல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வந்து கம்மியாக இருந்தது அதை கம்பேர் பண்ணும்போது. பட் தனியாக வந்து நான் இதை மட்டும் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா எந்த இஷ்யூஸுமே இல்லை எனக்கு. அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஈக்குவலைசர் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த இயர்ஃபோனுக்கான செட்டிங் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் லைட்டாக ட்விக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இது நல்லாவே வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் கான்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து இந்த மைக்கு தான். எதனால் இது திருப்பி மைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இயர்ஃபோன் வந்து இங்கே மாட்டிகிட்டு இருப்பீங்க. யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து மைக் இந்த இடத்துல கொடுப்பாங்க. மற்ற கம்பெனிலாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து மைக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது நம்ம பேசும்போது எந்த இஷ்யூவுமே இல்லை, யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல.
பட் நம்ம சாங் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் என்னோட ஃபீலிங். ஏன்னா நான் மற்ற ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் நான் இது யோசிச்சு பார்க்குறேன். அதை யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தேன் அப்படின்னா இதில் வந்து அந்த மைக் இல்லை, அதனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து கீழே போயிட்டு மைக்கை எடுத்து ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து இதில் வால்யூம் பட்டன்ஸும் கொடுக்கல. இது ஒரு மேஜர் கான் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க இந்த பட்ஜெட்டில். வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். அண்ட் அடுத்த கான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இங்கேருந்து இந்த மைக் இடத்துல இருந்து இந்த ஜாக் ஒர்க்கு வந்து பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி எக்ஸலண்டாக இருக்குது. பட் இந்த மைக்குக்கு மேலே இருந்து இயர்ஃபோன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் ரவுண்ட் ரப்பர் கேபிள். இது எதுக்கு இந்த பாரபட்சம் தெரியல. இதுவும் வந்து பிரைடட் கேபிளாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும், இன்னும் லைஃப் வரும். பட் இது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப கேஷுவல் யூஸர். இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் ஒரு 10-12 இயர்ஃபோன் வந்து வாங்கி டேமேஜ் பண்ணிட்டேன். டேமேஜ் மீன்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நைட்டு தூங்கும்போது அப்படியே கேட்டுட்டு தூங்கிடுவேன். இது மாதிரி வந்து நான் நிறைய இயர்ஃபோன் வந்து டேமேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து மார்லி வாங்கினேன். மார்லி வாங்கினதுக்கப்புறமா அது ரொம்ப எவ்வளோ ஹார்ட் யூஸ் பண்ணாலுமே வந்து நல்ல லைஃப் வந்து, ஏன்னா வந்து அது கம்ப்ளீட் எண்ட் டு எண்டுமே பிரைடட் கேபிள் தான். ஸோ இது வந்து இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு இஷ்யூவாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. பாதி பிரைடட் கொடுத்துருக்காங்க, பாதி ரப்பர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய கான். மொத்தத்தில் வந்து இது ஒரு 400க்கு இந்த இயர்ஃபோன் வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா மற்ற யாருமே வந்து இந்த பிரைடட் கேபிள் கொடுக்க மாட்டாங்க. இந்த சவுண்ட் குவாலிட்டியும் வந்து நம்ம மற்ற இயர்ஃபோன்லாம் இந்த பட்ஜெட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஈக்குவலாகவே வராது. இதில் பேஸ் வந்து சூப்பராக இருக்குது. மற்ற எந்த இயர்ஃபோனுமே வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். 400 உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ரொம்பவே ஒர்த்து, கண்டிப்பாக வாங்கிடுங்க. 500 கிடைச்சது அப்படின்னா 500க்கு வந்து நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேற இருக்குது. பட் உங்களுக்கு கேபிள் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, பேஸ் வந்து ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் பிரைடட் கேபிள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.